Hi friends, welcome back to our channel Score Maths. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸாம் அப்டேட் தான் பார்க்க போறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ RBI. ஸோ அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி வந்து அந்த நோட்டீஸ் வந்த போதே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து 2021 பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்ன போஸ்ட்டு, எப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது எதுவுமே அந்த நோட்டீஸில் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு தெளிவான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் எப்படி இந்த எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் தென் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த ஜோனுக்கு என்னென்ன வேகன்சி, என்ன மாதிரி எக்ஸாம் நடக்கும், எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றது, அண்ட் தென் ஓவரால் சேலரி எவ்வளோ, அதோட அலவன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட் பற்றி இல்லை இந்த எக்ஸாம் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போது ஃபஸ்ட்டு இந்த PDF வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த PDF டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து எதுலேருந்து நான் எடுத்தேன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். முதல்ல வந்து இந்த எக்ஸாம்னால் என்ன, எப்போது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 வரைக்கும் தான். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 15/2/2021. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு 4 to 5 days தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துலாம். எக்ஸாம் வந்து March 8 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா March 8. ஸோ 1 month தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா SSC அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 48. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல். ஓகேவா? பட் மெக்கானிக்கலுக்கு இப்போதைக்கு வேக்கன்சி வரல. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும்தான். சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 24 ஓவரால், அண்ட் தென் எலக்ட்ரிக்கலுக்கு 24. ஓகே, அதையும் வந்து ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத், சென்ட்ரல் அப்படின்ட்டு. நாமெல்லாம் சவுத் ஜோனில் வருவோம். பட் நம்ம வந்து நம்ம போட்டி போடுறது வந்து அந்த 24 வேகன்சிக்காக. இப்போ சிவில்லாம் நீங்கள் 24 வேகன்சிக்காக போடுவீங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக்கலும் 24 வேகன்சி. ஸோ வேகன்சி இவ்வளோதானா அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அந்த இதில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு போஸ்ட்டு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஜாப் இது. ஓகேவா? RBI அப்படின்னும் போது நிறைய அலவன்ஸ் இருக்குது, சேலரியும் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் அந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஏதாவது லோன் கூட வந்து அவங்க சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப் ஒருத்தர் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஃபேமிலிக்கே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்ட் தான். ஓகே, பிகாஸ் நம்ம RBIன்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அவங்க நம்மளோட ஜோன் வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேஸ்ட் அந்த தென் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் போது ஸோ என்ன ஃபீஸ் அப்படின்னு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC, ST அண்ட் PWD எல்லாருக்குமே வந்து 50 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் தான், பட் அந்த போஸ்ட் இன்டிமேஷனுக்காக வந்து 50 rupees கிட்ட வரலாம் அப்படின்னு இருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees. ஓகேவா? இப்போ நீங்கள் ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 450 rupees வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஜோன் நான் சொன்னேன். ஸோ சவுத் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா அண்ட் லக்ஷ்தீப். ஸோ நீங்கள் சவுத் ஜோனில் வரும்போது இந்த எல்லா பிளேசஸில் தான், இதுக்குள்ளே வர எல்லா பிளேசஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 zones இருக்குது RBIயில். அண்ட் தென் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை டிசேபிள்ட், ஃபிசிக்கல் டிசேபிள் அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஏஜ் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னும் போது அந்த கேட்டகரி அந்த பார்ஷியலி டெஃபா அதில் என்னென்ன இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா தெளிவாக படிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து டிகிரியோ இல்லை டிப்ளமோவில் வந்து 40%க்கு கம்மியாக இருக்கவங்களாம் அப்ளை அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து PWDயில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஓகேவா? அதே வந்து இப்போ ஜென்ரல் அண்ட் OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனி க்ரைட்டேரியா இருக்குது. 60% கேட்குறாங்க அண்ட் 55% கேட்குறாங்க. ஸோ அண்ட் தென் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 to 30. ஸோ 20 வயசுக்கு மேலே இருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ SC, STக்கு 35 years, 5 years இருக்குது, 3 years இருக்குது. ஸோ இவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 மேக்ஸிமம் 50 years வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன க்ரைட்டேரியா வரீங்களோ அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்
எல்லாருக்கும் என்ன டவுட்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஜேஇ அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் எஸ்எஸ்சி ஜேஇன்னும் போதே நம்ம டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். அதே தான் இங்கேயும். ஸோ டிப்ளமோ தான் தேவை. ஓகே, ஸோ பேசிக்காக டிப்ளமோ. சிவில்னால் நீங்கள் வந்து சிவிலில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அது 3 years கோர்ஸு. அண்ட் தென் அதில் வந்து 65% மார்க் இருக்கணும். ஓகே, அது எஸ்சி எஸ்டினா 55% இருந்தால் போதும். ஸோ அது இல்லை, நான் வந்து பி முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்னு டவுட் வரும். பி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாகவும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 55% மார்க் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க க்ரைட்டேரியா. அதே போல் தான் எலக்ட்ரிக்கலுக்கும் டிகிரி எதாவது டிப்ளமோ 3 years முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 55%. அண்ட் தென் டிகிரி முடிச்சிருந்தீங்கனால 55%. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வரவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து 48 போஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் இல்லாததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரைவேட்லேயே வந்து கோர்க்குள்ளே ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஜாப் தான் இது. ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எல்லோரும் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, பட் அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு. பாருங்கள், ஸோ சிவில் ஜூனியர் சிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 years. ஸோ டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே 2 years வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 years. அண்ட் தென் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகே, ஸோ அது எந்த ஒரு ப்ராவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோரில், ஸோ வந்து ஆஃபீஸ் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்சியல், அந்த மாதிரி டிசைன், ஆர்சிசி டிசைன், அந்த மாதிரி சிவில் ஒர்க்கு, அந்த மாதிரி ரிலேட்டடான இடத்துல இப்போ வந்து நீங்கள் சிவில் எக்ஸ்பீரியன்ஸில் டெண்டர் ஒர்க் போடுற இடத்துல இருக்கீங்கனாலும் பரவாயில்ல. பட் கோர் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை டிப்ளமோனா 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக இது மஸ்ட்டு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க கோரில். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் மேலே ஒரு கிரேட் ஜாப் வந்து இது கிடைக்கும். ஸோ இது வந்து பெரிய கிரேட் தான். ஓகே, தென் அதே போல் எலக்ட்ரிக்கலுக்கும் 2 year இன் டிப்ளமோ அண்ட் தென் 1 year சிவில். ஓகே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏசி பிளான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே கோரில் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதெல்லாம் காட்டக்கூடாது. உங்கள் கோரில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக, ஸோ ஜாப் வந்து எங்கெங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ், இன்டீரியர் ஒர்க் அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஜாப் தான் கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கலுக்குனோடனே நீங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரோமெடிக்கல், அந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்டாலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எல்லாருமே கேட்குறது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட், ஸோ ஆன்லைன் அண்ட் தென் எல்பிடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்பிடி டெஸ்ட் அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். உங்களுக்கு அங்கே இருக்க அஃபிஷியல் நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜும் அந்த எந்த ஜோனுக்கோ அந்த ஜோனோட லாங்குவேஜும் சேர்த்து வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 300 மார்க்ஸு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து March 8 நடக்க போது, ரொம்பவே முக்கியம். ஸோ பாருங்கள் என்னென்ன கேட்பாங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், என்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர். ஸோ இன்ஜினியரிங்கே வந்து 2 பேப்பராக கேட்பாங்க. அண்ட் தென் 4th வந்து ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 50 questions 50 marks. ஆனால் என்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா 40 questions 100 marks. ஸோ அப்போது இங்கே 80 questions-க்கு 200 marks வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அப்போது நம்ம இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 questions வந்து உங்களுக்கு 200 marks. ஸோ அது எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியல. 2 marks இல்லை 5 marks அந்த மாதிரி. ஆனால் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும், ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னும் போது. அண்ட் தென் 150 minutes. ஓகே, ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே தெரியும் செக்ஷன் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் போயிடும். ஓகே, அந்த மாதிரி இந்த 4 செக்ஷனுக்குமே டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே எடுக்கணும். அண்ட் அது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 அப்படின்னா அதுக்கு 25 கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா நீங்கள் 25 எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. அதே போல் உங்களோட பேசிக்காக இருக்கிற டிசிப்ளின்லையும் நீங்கள் அந்த கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இன்ஜினியரிங் நல்லா தெரியும் நான் சொல்லிட்டு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. அண்ட் தென் எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு மெயின். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸும் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/4. ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, செக்ஷன் மார்க்கிங் இருக்குது, அண்ட் தென் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸாமில் முக்கியம். பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஸோ நான் வந்து
எக்ஸாம் முன்னாடி ஸோ நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸோ அவங்களாம் எப்படி எதாவது கேட்பீங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து எப்படி போன ஆர்ஆர்பியில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் ரீசனிங்கும் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம் போகிறதுக்குள்ளே இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா கொடுக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ பயப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். 15/2 தான். ஸோ இன்னும் 5 days தான் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னா அது நெக்ஸ்ட் நடக்கிற டெஸ்ட். இது வந்து அஃபிஷியல் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் பற்றி அந்த ஜோனில் இருக்கிறத வச்சு ஒரு டெஸ்ட் நடக்கும். ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டெஸ்ட்டுமே கண்டிப்பாக இந்த எல்பிடி டெஸ்ட் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ முன்னாடி ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு கட் ஆஃபும் சேர்த்து தான் உங்களோட அந்த போஸ்டிங்லேருந்து உங்களோட கட் ஆஃப் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பற்றியான ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். அதே எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஒரு அனெக்ஷன் இருக்குது, நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணும் போது கேட்கலாம். அண்ட் தென் பே எவ்வளோ பே அப்படின்ட்டு நான் வந்து பேசிக் பே தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 21,400 அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு கையில் கிடைக்கிற அந்த அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 53,105. ஓகே, ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் பேசிக் பே தான் நம்ம எப்போ கணக்கில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் 21,000. பட் நீங்கள் வந்து 50,000 கிட்டவே ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்ல போஸ்ட் அண்ட் நல்ல கிரேட் தான் RBI JEE. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நாம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறது. அந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஹவு டு அப்ளை அப்படின்ற ஒரு இதே இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 450 வந்து OBC அண்ட் ஜென்ரலுக்கு, SC STக்கு வந்து 50. ஓகே, பாருங்கள், இந்த டைமிங் தான் முக்கியம். ஸோ 2 to 15/2. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அண்ட் தென் March 8 வந்து எக்ஸாம். ஓகே, நான் கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்து உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து www.RBI organ in அந்த பேஜுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து பேமெண்ட்டும் வந்து ஆன்லைன் மோடில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து வேகன்சி பார்த்தோம். அண்ட் தென் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் இனிமேலும் நான் வந்து எக்ஸாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் பற்றி எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்தலாம். அன்அகாடமி TNPSC பற்றி எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கண்டென்ட். ஸோ ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம், டெய்லி மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அந்த மராத்தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க் கூட கொடுத்துருக்கேன், ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரல் கோடு வேணும். ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கோர் மேக்ஸ் தமிழ். அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னா, இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட். ஸோ டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து டாப் 3 ரேங்கர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 1க்கு வந்து அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் 1 month ஃப்ரீ. அண்ட் தென் அமேசான் 1000 அந்த பே கார்டு. அண்ட் தென் 700 அந்த மாதிரி அது வந்து நீங்கள் எவ்ரி 8 PM வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரேங்க் பொறுத்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸுமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். அண்ட் தென் இலக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது குரூப் 2க்காக. ஸோ 200 கொஷின்ஸ் வந்து 2 டெஸ்ட்டாக நடக்குது, ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரேங்கிங் படி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த அனலைசஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் டாப்பர்ஸாக வரவங்க எல்லாருக்குமே 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Feb 14th and 28 and 10 PM to 1 PM 3 hours தான் நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்அகாடமி ப்ளஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். டெய்லி லைவ் கிளாஸஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இலக்கு அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு குரூப் 2க்காக. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரெஸ் ஒர்த்தியாக வந்து அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெற்றி வந்து குரூப் 1க்காக போயிட்டுருக்கு. அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கு. ஸோ இலக்கில் வந்து
எவ்ரி வந்து ஜான் 19th ஒவ்வொரு டியூஸ்டேவும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்லேருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் அண்ட் தென் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் நடக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் அண்ட் சாட்டர்டேவும் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்கள் ரேங்கிங்கும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அன்அகாடமி வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா அதில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எது வேணுமோ அதை கெட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்றது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லையும் 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் தென் இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்அகாடமி ஏதாவது பேட்ச் வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.